சிறுகடிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அண்ணாமலை கிட்ட போயிட்டு ரோகிணி மறுபடியும் வந்து அந்த சிட்டி கூட சேர்ந்து வீடியோ ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிட்டியோட உதவியை வந்து கேட்டிருக்கான்னு சொல்றாங்க. உடனே முத்து உங்களுக்கு வேற வேலை ஏதாவது இருக்கா இல்லையா? எப்ப பாரு என்னை பத்தி கோத்து விடணும், நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன், இது மொப்பம் பிடிக்கிறத மட்டும் தான் உங்க வேலையை வச்சிருக்கீங்களா, வேற எதுவும் உங்களுக்கு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கோவப்படுறாங்க. உடனே மீனா வந்து நீங்க செஞ்ச தப்ப தானே அவர் வந்து என்ன ஏதுன்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. நாங்களா போயிட்டு வாலண்டரியா இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கல. சிட்டி கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்க, கோயில் நிர்வாகத்துக்கிட்ட அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அதை வந்து நாங்க சொன்னோம். இதுல என்ன இருக்கு? நீங்க செய்யாத தப்பு ஒன்றும் நாங்க சொல்லலையே. நீங்க வந்து வீர வசனம் எல்லாம் பேசுனீங்களே, சிட்டி வந்து அப்படி சிட்டிக்கு என்ன யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு பேசுனீங்க, இப்போ வந்து நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட வந்து மீனா சொல்ல, உடனே ரோகிணி எதுவும் பேசாம சைலண்டா இருக்காங்க. உடனே சிட்டியா அவகிட்ட உனக்கு என்னமா பேச்சுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. உடனே முத்து வந்து கடன் வாங்கியிருக்காங்கப்பா, எவ்வளோ கடன் தெரியுமா, ஏகப்பட்ட கடன்றாங்க. உடனே ரோகிணி ஆமா நான் கடன் வாங்க, என்னுடைய பார்லர்ல இருக்கவங்க அவங்களுடைய குழந்தைக்கோ அவங்களுடைய புருஷனுக்கோ ஏதோ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்கிட்ட ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு பெரிய ஆளா வேணும்னு கேட்டாங்க. அதனால நான் கையெழுத்து போட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி மறுபடியும் போய் சொல்றாங்க. இதை வந்து முத்து நம்பாம சந்தேகப்படுறாங்க. உண்மையை கண்டுபிடிப்பாங்களா முத்துங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.